ஹலோ ஆல், நானும் பிரண்யாவும் சேம் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? எங்கள் பாப்பாவோட ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு தாங்க போனோம். பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே 4:00 வர சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்கங்க. ஆனால் நாங்கள் எந்த வருஷமுமே அவங்க சொன்ன டைமுக்கு போனதே இல்லை. அவங்க சொன்ன டைமை விட ஒரு 2-3 ஹவர்ஸ் லேட்டாக தான் போயிட்டு பேக் சீட்டில் தான் உட்காந்து பார்ப்போம். சரி, இந்த வருஷம் கண்டிப்பாக ஃப்ரண்ட் சீட்டில் போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வேகமாக 3:00லாம் கிளம்பிட்டோம். ஆனால் நாங்கள் சீக்கிரமாக போன நேரமோ என்னமோ மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சுங்க. ஒரு வழியாக மழைலாம் நின்னதுக்கப்புறம் ஒரு நல்ல பிளேஸாக பார்த்து செட்டில் ஆகி உக்காந்தாச்சுங்க. இன்னைக்கு இந்த ஸ்கூலோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா கிரிக்கெட் பிளேயர் நட்ராஜ் அண்ணா தான் வந்திருந்தாங்க. இந்த அண்ணாவோட பிக் ஃபேனுங்க நாங்கள். என்னை விட சதீஷ் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட். அவங்களால தான் இவங்களை பற்றி எனக்கு தெரியவே வந்துச்சு. அவங்க சொல்லி சொல்லி எங்களுக்கும் இவங்களை ரொம்ப பிடிச்சது. இவங்க எப்படி கிரிக்கெட்குள்ளே கஷ்டப்பட்டு வந்தாங்கங்கிற இவங்களோட லைஃப் ஸ்டோரி எல்லாமே நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேங்க. ஆனால் இவங்களோட லைஃப் ஸ்டோரியை இப்படி லைவாக நான் கேட்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. செம்ம இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருந்துச்சு. இவங்க எல்லா இடத்துலையும் இவங்களோட லைஃப் ஸ்டோரி சொல்லும் போது அவங்க அண்ணா ஜெயபிரகாஷ் பற்றி சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. இங்கேயும் அதே அண்ணாவை பற்றி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க ஸ்பீச்சில் என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட இருந்தவங்கள என்றைக்குமே மறக்கக்கூடாது. அதாவது நன்றி மறக்கக்கூடாது. அப்புறம் நம்ம கடந்து வந்த பாதையை என்றைக்குமே மறக்கக்கூடாது. நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது என்றைக்குமே நம்ம மைண்டில் இருக்கணும். நம்மள்ட்ட எதுவுமே இல்லைனா கூட நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நம்ம கோலை அச்சீவ் பண்ண பார்க்கணும். இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுலேருந்து ஸ்டாப் ஆகிடக்கூடாது. நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் தன்னடக்கம்ங்கிறது நம்மள்ட்ட எப்போவுமே இருக்கணும். அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயத்துக்காக நம்ம ஃபுல் டெடிக்கேட்டடாக 100% நம்ம உழைப்பையும் முயற்சியும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கான ரிசல்ட் உடனே கிடைக்கலனாலும் கண்டிப்பாக அந்த ரிசல்ட் நம்மளை சேரும். நம்மளோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. இங்கே இருக்கிற ஃபுட் நம்ம டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கிற ஃபுட் வேறு எங்கேயுமே கிடைக்காது. வேறு எங்கே நம்ம போய் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கிடைக்காது. ஸோ நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்பீச்சை முடித்தாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நம்ம ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அந்த ஸ்பீச்செல்லாம் நம்ம கேட்டிருப்போமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஆனால் இந்த ஸ்கூலில் இவ்வளோ ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி, அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை கூப்பிட்டு இப்படி ஒரு மோட்டிவேட்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை பேச வச்சது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் தாங்க. நான் கூட நினச்சேன், இங்கே இருக்க பிள்ளைங்களுக்குலாம் எப்படி இவங்களை பற்றி தெரிய போகுது அப்படின்ட்டு. ஆனால் இங்கே இருக்க நிறைய பேர் இவங்க கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்குறத பார்த்தேன். அப்போ தான் நினச்சேங்க, இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் வெல் நாலேஜ்டாகவும் இருக்காங்கங்கிறத. அவங்க ஸ்பீச் முடிச்சதுமே எங்கள் பிரக்யாவோட டான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவங்க தான் வெல்கம் டான்ஸ் ஆடினாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பரதநாட்டியம் ட்ரெஸ் போட்டு ஃபுல் ஜுவல்ஸ் போட்டு இந்த மாதிரி தானே ஆடுவாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் சீஃப் கெஸ்டா எஸ்பி கலியமூர்த்தி சார் வந்திருந்தாங்க. அவரோட ஸ்டோரியும் செம்ம இன்ஸ்பைரிங்கா தான் இருந்துச்சு. அவர் ட்ரிச்சில தான் ஒர்க் பண்ணாரு. அவங்களும் அவங்க அப்பாவும் ட்ரிச்சில இருக்க சென்ட் ஜோசப் காலேஜ், நம்ம அப்துல் கலாம் சார் படிச்ச காலேஜ்ல சீட் கிடைச்சு போயிருந்தாங்க போல. அங்க போய் அட்மிஷன் போடும்போது அவங்க சொந்த ஊர்ல இருந்து டெய்லி ட்ரெயின்ல தான் வர முடியும்னு சொல்லிருப்பாங்க போல. ஆனா அங்க இருந்து வந்துட்டு போனா படிக்க முடியாது, நீங்க ஹாஸ்டல்ல தான் தங்கி படிக்கணும்னு சொன்னப்ப அவங்க அப்பா என்கிட்ட காலேஜ் ஃபீஸ் கட்ட மட்டும் தான் காசு இருக்கு, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டலாம் காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ்ல சேராம வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல இருக்க சரபூஜி காலேஜ்ல ஜாயின் பண்ண போனப்போ அங்க தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பார்த்துட்டு, ஏன்பா இங்கெல்லாம் நீ சேர முடியாது அப்படின்னு கேட்டப்போ, அங்கெல்லாம் என்னால படிக்க முடியாதுப்பா, அது மெடிக்கல் காலேஜ், அங்க ரொம்ப காசு செலவாகும் இவர் சொன்னதுக்கு, சரி ஒன்னதான் இங்க சேர்க்க முடியல, அட்லீஸ்ட் இந்த காலேஜ் செவத்தையாவது தொட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காலேஜ் செவத்தை மட்டும் தொட்டு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு வந்தாங்களாம். அன்னைக்கு அவங்க அப்பா அழுதுட்டு வந்தது அவர் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு. அந்த ஒரு தாக்கத்தால தான் இன்னைக்கு அவங்க வீட்டுல 4 டாக்டர்ஸ் இருக்காங்க, பிளஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு ஃப்ரீயா ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அண்ட் எந்த காலேஜ்ல இருந்து அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாம வெளியே வந்தாங்களோ அதே காலேஜ்க்கு இவர் எஸ்பி ஆனதுக்கு அப்புறம் அந்த கரஸ்பாண்டன்ட் அந்த சேர்மன் எல்லாரும் இருக்கும்போதே அந்த காலேஜ்க்கு டியூட்டி பார்க்கறதுக்காகவும் சீஃப் கெஸ்டாகவும் ஸ்பீச் கொடுக்கறதுக்கும் நான் போனேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெத்தா பெருமையாகவும் சொன்னாரு. அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்த்து எங்களோட பிரண்யாவும் ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணி அவங்க ஆடுறத பார்த்து இவளும் பின்னாடி அவங்க கூடவே சேர்ந்து டான்ஸும் ஆடிக்கிட்டு இருந்தா. அந்த பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்க்கவே வொர்த் டு வாட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கேயே எங்களுக்கு டின்னரும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பாருங்க, இந்த பியால் வச்சு அது ஓப்பன் ஆகி அதுக்குள்ள அந்த குழந்தைங்க ஆடுற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் யூனிக்காகவும் பண்ணியிருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி முகுந்த் வரதராஜன் சார் வச்சுலாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் லக்கி ட்ரா கான்செப்ட்லாம் வச்சிருந்தாங்க. எங்க நம்பர் 369, பட் வந்தது 360 வந்துச்சு. ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு. ஃபைனலா டான்ஸ் பண்ண எல்லா ட்ரூப்பையுமே ஒன்று சேர்த்து ஒரே ஸ்டேஜ்ல நிக்க வச்சு எல்லாரையும் ஹோலா ஒரு டான்ஸ் ஆட வச்சு முடிச்சிட்டாங்க. நீங்க மீட் பண்ணதுலே ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சன் ஆர் உங்களோட ஆனுவல் டே மெமரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.